ஹாய் எல்லாருக்கும் ஆஃப்டர்நூன் வேகமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. திரும்ப தூங்க வச்சேன், ஆனால் எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்ச நேரம் ஆட்டிட்டு தூக்கிட்டு அப்படியே அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அவங்க அப்பா மேலே படுத்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சு பொறி சாப்பிடுங்கன்னா அவங்க பாட்டியே வெடி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி வேலை பார்க்குறத சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நான் வெளியில் சேர் போட்டு பண்ணிட்டு இருந்தேங்க. அவங்க எப்படி பாஞ்சிக்கிட்டே என்ன வராங்க பார்த்தீங்களா? இப்படியே எங்கே போனாலும் என் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து சோஃபா மேலே உட்காந்துருந்தா திரும்ப சோஃபாவுக்கு வராங்க வண்டி எடுத்துக்கிட்டு எப்படி விளையாண்டுட்டே இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் நீங்கள் விளையாண்டே இருங்க, என்னோட வேலையெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ராகி களி பண்ணலான்னு சொல்லிட்டு போனேங்க. ராகி களி பண்ணி வச்சுட்டு அவங்களை குளிக்க வச்சுட்டு இன்னும் ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன அங்கேருந்து என்னையவே பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. உண்மையிலே ஒரு நேரம் வந்து அவங்க பண்ணுறது நமக்கு டார்ச்சராக இருந்தாலும் இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் கூட பார்க்க விடாமல் அவங்க நம்மளை தேடி ஏங்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஹாப்பியாக தாங்க இருக்குது. நம்ம இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி கை குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போவாங்கன்ற ஃபீலிங்ஸை நான் இப்போ உணர்றேன். ஸோ அப்படியே அவங்க ஜாலியாக படுத்திக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க. இன்னைக்கு டே சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாய்.